அதான் அஷ்டம சனியே விலகிடுச்சு. 9ல் சனி வராரு. ஒரு அப்லிஃப்ட் கொடுத்தே தீர்வார். பெரிய கௌரவத்தை கொடுப்பாரு. அந்த கௌரவம் கிடைக்குது. எனக்கு தான் சனி விலகிச்சு, ஜோசியர்லாம் சொல்லிட்டாங்க, செல்வி சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொல்லிட்டாரு. வீட்டிலே குப்பரை பத்து இருந்தால் வந்துருமா? நீங்கள் தான் உழைக்கணும். உழைச்சா நல்லது நடக்குமா? அற்புதமாக நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம். மாற்றங்களுக்கு அதிபதி யாரு? கடகத்துக்கு வரும் சனி. அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, சுகரு, கத்துறது, கோபத்தில் வீட்டில் இருந்து கலாட்டா பண்ணிட்டு போகிறது, மாத்திரை போட்டுக்காமல் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துடும். டக்குன்னு ஸ்ட்ரோக் வரும், பரலைஸ் வந்துடும். கரெக்டாக பார்த்துக்கு, மருந்தை கரெக்டாக எடுத்துக்கணும். பிபி இல்லை, சுகர் இல்லை, எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், போய் மாஸ்டர் செக்அப் பண்ணணும். கடகம் சனி 9ல் வந்தால் இவ்வளோ நல்லது நடக்கும். செல்வி ஏன் மிரட்டுறாரு? செஞ்சுக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக அனுப்பிக்கணும்னு தான் செல்வி சொல்கிறோம். பிள்ளைகள் குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, புத்திர சந்தானம் ஏற்படுது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, எல்லா தடையும் நீங்கிடும். திருமணம் சூப்பராக நடக்கும்.